சார் வணக்கம் சார். வணக்கங்க. சார் இப்ப படிச்சு முடிச்சுட்டேன் சார். வேலைக்கு போயிட்டு இருக்கேன். மாசம் எனக்கு ஒரு 30,000 பக்கமா ஏர்னிங் வருது சார். இப்ப நெறைய சோசியல் ம். மீடியால பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் பத்தி நெறைய பேசுறாங்க. இப்ப நெறைய பணக்காரங்களும் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் அதிகமா பணக்காரன்னு நெறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட்னா என்ன? அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அப்படின்னா என்ன சார்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு நெறைய பேர் சேர்ந்து பண்றதுதாங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. இப்ப எப்படின்னா, முதலீடு வந்து ஒருத்தரே எல்லாம் பண்ண முடியாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கடை தொறக்குனீங்கன்னா, ஒரு ரூ. 10,00,000 ஆகுதுன்னா, நீங்களே வந்து தொறக்க முடியாது டைரக்ட்டா. ரூ. 10,00,000 இருக்கிறவங்க தொறந்துருவாங்க. இல்லாதவங்க இந்த மாரி நெறைய பேர் சேர்த்து தொறக்கிறது. இப்ப அது எல்லாருக்குமே பெர்சன்டேஜ்ல வர்றது தான் ஷேரு. இப்ப அததான் நம்ம போய் வாங்குறோம். இப்ப அதுதான் ஆன்லைன்ல இருக்கு. அதுல வந்து ஓனர்ஸ்ன்ட்டு ஒரு குரூப் இருக்கும். அவங்க வந்து 49% அந்த மாதிரி வச்சிருக்கணும். அவங்க ஷேர் ஹோல்டிங் இதுல இருக்கணும். அது மாதிரி அவங்க வந்து செபியில போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க அசட்லாம் காமிச்சிருக்கணும். அசட் வேல்யூலாம் கொஞ்சம் காமிச்சிட்டு அது பேக்கப் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பர்மிஷனே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இது லிஸ்டிங் ஆகும் எல்லாம் வரும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வாங்குறோம், அவ்வளவுதான். இப்ப நம்மளால வந்து 1000 ரூபா தான் போட முடியும்னா, நம்ம 1000 ரூபாய்க்கு நமக்கு தகுந்த பர்சன்டேஜ்ல நம்ம ஷேர் வாங்கிக்கிறது தான் ஷேருங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்பெனில வந்து 1000 கோடி 10,000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நேரடியா அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம அதுல வந்து ஒரு 1000 ரூபா இல்ல 10,000 ரூபா போட்டிருந்தோம்னா, அந்த இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜோ அதுதான் தருவாங்க நமக்கு. அது வந்து வர ப்ராஃபிட்ல டிவிடெண்ட் இந்த மாதிரி டிவிடெண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்ம பே அவுட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஷேர். இதை வந்து நம்ம கம்பெனி பார்க்கணும், முதல்ல ஒரு ப்ரொமோட்டரை பார்க்கணும். அந்த ப்ரொமோட்டர் யாரு, அவங்க எவ்வளவு எப்படி இருக்கிறாங்க, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா இப்ப பணம் வந்தோடனே எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? நிறைய நிறைய இது அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதனால நம்ம தான் அதை கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, நம்ம தான் செக் பண்ணணும். நெட்ல செக் பண்ணணும், நிறைய பேரை பார்க்கணும், எந்த கம்பெனி ரொம்ப நாளா இருக்குன்ட்டு. அதுக்கு நிறைய இருக்கு, அது பேலன்ஸ் ஷீட்டு அந்த மாதிரி நிறைய பார்க்கணும். ஷேர்ல நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதை போக நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப இன் ஜென்ரலா பேசிட்டு இருக்கோம். ஓகே சார். ஃபைன் சார். இப்ப ஷேர பத்தி என்னன்னு சொன்னீங்க. இப்ப இந்த ஷேர்ல வந்து என்ன ரூ. 1 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க. ஆஸ் எ பாமரா நான் ஒரு வேலைக்கு போய் ஷேர பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஸ்டாக் வாங்கி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்போனா எந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம்? எந்த டிபார்ட்மெண்ட் கம்பெனிய சூஸ் பண்ணி நான் வாங்கி வைக்கலாம்? அதாங்க, அதுதான் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது. இந்த ஷேர் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. நீங்க தான் கம்பெனி பார்க்கணும். எல்லா கம்பெனிக்கும் ஷேர்ஸ் இருக்கு. கம்பெனி நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் எப்படி பண்றதுன்னு வேணா அதுக்கான வழிமுறைகள் சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ட்டு. அதுதான் இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னேன். ப்ரொமோட்டர் மெயினா பார்க்கணும். ப்ரொமோட்டர் யாருன்னு தெரியாம அதை நீங்க பண்ணீங்கன்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு உங்க காசுக்கு கேரண்டி கிடையாது. ப்ரொமோட்டரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ப்ரொமோட்டர் தெரியாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு கஷ்டம். அதே மாதிரி ப்ரொமோட்டர்ல ஒரே ஃபேமிலியில இருக்காங்களா இல்ல கலந்து இருக்கா, அது மாதிரியும் பார்க்கணும். அதாவது அந்த மெம்பர்ஸ் இருக்கும்ல, ஷேர்ல வந்து கம்பெனிக்குன்னு ஒரு மெம்பர் குரூப் வச்சிருப்பாங்க. மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல அந்த இதெல்லாம் யார் வச்சிருக்கான்னு பார்க்கணும். காமன் பர்சனும் வச்சிருக்கணும். நீங்க ஒரே குடும்பத்துல வச்சிருந்தீங்கன்னா அந்த இதுலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வைக்கிறதுதான் சட்டம்ங்கிற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நிறைய செக் பண்ணணும். ஸோ அதுதான் நான் விரிவா அடுத்த வீடியோக்கெல்லாம் நான் அதை பத்தி ஒண்ணுன்னா சொல்றேன். ஓகே சார். இப்ப நான் வந்து ஷேர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் குறைஞ்ச எத்தனை ஷேர் வாங்கணும்? எவ்வளவு நாள் கழிச்சு நான் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் சார்? சார் அது வந்து ப்ராஃபிட் வந்து நீங்க குறைஞ்சபட்சம் வந்து 2 இயர்ஸ் ஆச்சும் இருக்கணுங்க. 2 இயர்ஸ் இருக்கணும். அது வந்து மார்க்கெட்டை பொறுத்தான் இருக்கு. மார்க்கெட்டு நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்டை பொறுத்து இருக்கு. அது கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணாத வரைக்கும் அதுல ஒன்றும் சொல்ல முடியாது. ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் இல்லாத இது கிடையாது. ஷேர் மார்க்கெட்டுங்கிற ரிஸ்க் இருக்கு.
அதை நம்ம எதுல பார்த்து முதலீடு பண்றோமோ அதை பொறுத்தான் அது வரும். குறைஞ்ச எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் சார்? குறைஞ்ச எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் சார் லாபம்? சார் குறைஞ்சது 12, 10, 12 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அது வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 10% கிடைக்குங்க மினிமம். அதுக்கு மேல கிடைக்கிறது அதெல்லாம் உங்களோட ஷேரோட இதை பொறுத்து இருக்கு, லக்கு அதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஓகே சார். இப்ப நான் வந்து மாசம் நான் ஒரு 1000 ரூபாய்க்கு சேவிங்ஸ் இருக்கு. அந்த சேவிங்ஸ் வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா இப்ப இந்த 1000 ரூபாய் வந்து நான் பேங்க் செக்டர்ஸ், ஆர்டி, எஃப்டி போறதுல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் அவ்வளவு ப்ராஃபிட் நினைக்கிறீங்களா? பாமர மக்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல எஃப்டி போட்டீங்கன்னா அதுல எஃப்டில இன்ட்ரெஸ்ட் போனுச்சுன்னா பாக்கி வந்து உங்களுக்கு 4% தான் கிடைக்கும் ஓவராலா பாத்தீங்கன்னா. அதுக்கு நீங்க ஷேர்ல போட்டீங்கன்னா ஷேர்னா 10%, அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுல வந்து அவங்களுக்கு பே பண்ற கமிஷன் அந்த மாதிரி அதோட முடிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க வந்து ஆனா ஷேர் வந்து ரிஸ்க் தான். இப்ப நீங்க எஃப்டில போட்டீங்கன்னா உங்க பணம் அப்படியே இருக்கும். குரோத் வந்து 4% அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படியும் பாக்கி டாக்ஸ்ல போயிடும். இதே ஷேர்ல போட்டீங்கன்னா இப்ப நீங்க 10% அப்படியே கிடைக்கும். பட் அது ஷேர் வந்து சப்போஸ் கம்பெனி வந்து நிறைய பிளாக் கம்பெனி அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அதே ப்ரொசீஜர் தான். இப்ப தெரிஞ்ச கம்பெனி நம்ம நேரா போய் கேட்கற மாதிரி இருக்கிற கம்பெனில பண்ணீங்கன்னா சார்ஜஸ் வரும், எல்லாமே வரும். அது ஓகே. பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்கு, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மொபைல்ல வச்சுக்கலாம், அது இன்ஸ்டன்டா தராங்க. பட் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, எல்லாம் நீங்க போன்ல தான் பேசிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஃப்ரீ ஆப் தான், கம்மியா தான் இது பர்சன்டேஜ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்றது வந்து நல்ல கம்பெனியா பார்த்து அதையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முதலீடுலாம் நாளைக்கு பிரச்சனை வராது. நாளைக்கு கேட்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதை தான் மெயினா பார்க்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம், சம்பாதிச்ச பணம், அதை சேமிக்கிறோம். அது நாளைக்கு இல்லைன்னு யாரும் சொல்லிட்டா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டன்றத பார்த்து. இப்ப எந்த செக்டர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் அதிகமா போயிட்டு இருக்கு சார்? சார் செக்டார் வைஸ்லாம் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. அது எந்த செக்டார் ஆனாலும் எப்ப ஆனாலும் பூம் ஆகும். ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம பண்ணணும் செக்டாருங்கிறது. இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்லாம் இப்போ கொஞ்சம் பூம் ஆகுது எலக்ட்ரிக்கல் இதில். பட் நார்மலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷேர் மட்டும் நம்ம இப்போ ஐடி வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டர் ஒரு மாதிரி போகும். இப்போ கோல்டு கொஞ்ச நாளா பூம்ல இருந்தது, இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் இருக்கதான் சரி மார்க்கெட்டு. நம்ம எவ்வளவு நாள் மார்க்கெட்ல இருக்கிறோமோ அதுதான் நமக்கு குரோத் அந்த மாதிரி இதுல வேல்யூ கிடைக்கும். சரி, இப்ப நம்ம பாமரா நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி நிறைய பேர் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல அவேர்னஸ் மெயினா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப சோசியல் நிறைய அட்வைசர்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பேங்க் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெயினா அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க. அதை நீங்க திருப்பி அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அது ரெக்கமெண்டேஷனா எடுத்து நீங்க பண்ணிட்டு அது வந்து சொல்ல முடியாது, அது வந்து ஏத்துக்கக்கூடியது கிடையாது. அவங்க அவங்களோட கருத்தை சொல்றாங்க, அவ்வளவுதான். அதை நீங்க அதாவது நீங்க படிக்கிறதுக்கு பதிலா அவங்க படிச்சதை சொல்றாங்க, நீங்க போய் திருப்பி படிக்கணும். அதை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணும், அது உங்களோட இதுங்க. அவங்கள நீங்க பிளேம் பண்ண முடியாது, அந்த ரெக்கமெண்டேஷனை என்னைக்குமே அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு பாமர மக்களா வந்து ஷேர் பத்தி என்ன விளக்கம் புரிதல் சொன்னீங்க. ஸோ மக்கள் நீங்க சம்பாதிக்க ஒவ்வொரு ரூபாவும் நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்ல வாங்கி கூட நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சராசரிமா 10 to 12 கிடைக்குது. டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் growth தான். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெடியா இருங்க. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப விளக்கமா கொடுத்ததுக்கு. மறக்காம நம்ம டைம் பார்த்து பேசணும் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் நாங்க ஃபேஸ்புக்லயும் இருக்கோம். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.